ஹே காய்ஸ், வெல்கம் டு யாழ் இசை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டாபிக் என்னன்னா, இருங்க காட்டுறேன். இந்த 2 ஹார்ட் இருக்கா, இந்த 2 ஹார்ட் எப்படி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரீஜாயின் ஆகுது, ரீயூனியன் ஆகுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மை காட், மாட்டிக்கிச்சு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ப்ரீவியஸ் டேஸில் ஆர் ப்ரீவியஸ் மந்த் ஃபாஸ்ட் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எப்படி ரீஜாயின் ஆகுது, எதனால் இந்த நோ கான்டாக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்ட் இப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஹார்ட்டை இங்கே வச்சிடலாம். நம்ம ரீடிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க. இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்ஸ் இருக்கு. எஸ், இங்கே பாருங்கள் நம்ம ரீடிங்ஸிங்களா, ஃபெமினன் எனர்ஜி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக. ஏன் மாஸ்குலின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்காரு? எஸ், ஏன் மாஸ்குலின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாரு? ஃபெமினைன் உங்கள் நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாஸ்குலின் எனக்கு என்னோட கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட ஃபினான்ஷியல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஸோ நான் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு இருக்காங்க. பட் யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெடி டு ஆஃபர். உங்களுக்கு நிறைய திங்ஸ் ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஏன் அதை பார்க்க மாட்டீங்க? வாவ், பியூட்டிஃபுல். சரி, ரொம்ப லைக் மணி ரிலேட்டட்னால, சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால உங்கள் பர்சன் எங்களை எண்டப் பண்ணியிருக்காங்க தெரியுது. சரி, ஏன் எதுக்காக உங்கள் பர்சன் உங்களை எண்டப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பில்ட் யோர் செல்ஃப், பில்ட் யோர் செல்ஃப். பார்த்தீங்களா, ஏன் மாஸ்குலின் இப்படி ஒரு கோல்ட் எனர்ஜின்னு இருக்காரு? ஏன், எதுக்காக? ஏன் ஃபினான்ஷியல்லே அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேட்டே ஃபினான்ஷியல்லி ஏன் கொடுக்குறாரு? எதுக்காக கொடுத்துட்ருக்காரு? ஃபினான்ஷியலில் நம்ம எஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுவே நம்ம லைஃப் கிடையாதுல்ல. ஸோ லிட்டில் பிட் நம்ம பர்சனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நம்ம லவ்டு அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியலுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஆர்எல்ஸ் ஃபினான்ஷியல் இல்லைனாலுமே வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஃபேமிலி, எஸ், ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பட் உங்களுக்காக இருக்க அந்த லவ்டு ஒன்று ஏன் நீங்கள் ஹர்ட் பண்ணீங்க? தேர் மாஸ்குலின் ஏன் ஹர்ட் பண்ணீங்க? எஸ், மாஸ்குலின் ஆக்சுவலி இந்த ரீடிங்ஸ் ஃபெமினின் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக மாறிட்டாங்க. பாருங்கள், டெம்பரன்ஸ், அவங்க இண்டிபெண்ட்டாக மாறிட்டாங்க. ஸோ ஏன் மாஸ்குலின் ஏன் ஒரு டைம் ஏன் கொடுக்கல? டெத் கார்டு. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏன் டெத் கார்டு ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால் மட்டும்தான் டெத் கார்டு ஆயிருக்கு. ஸோ ஏன் நீங்கள் உங்கள் பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும்
நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு உங்கள் பர்சன்கிட்ட போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணுங்கள், சாரி கேளுங்க. ஒரு லவ்டு ஒன் கிட்ட சாரி கேட்குறது வந்து தப்பு கிடையாது. ஸோ எஸ், நம்ம லைஃப்க்கு வந்து லவ்வும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு மென்டல் ஹெல்த் மாதிரி. ஸோ வந்து ஃபிசிக்கலாகவும் நமக்கு வந்து அது பூஸ்ட் பண்ணும். ஓகே கைஸ், லைக் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா, ரீயூனியன் ஆகுவாங்களா நம்ம பார்க்கலாம். மெஜிஷியன், எஸ், கீப் டூ ப்ரேயர்ஸ். உங்கள் ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக வைங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட அகெயின் வந்து பேசுவாங்க. ஸ்வீட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், எஸ், கண்டிப்பாக பேசுவாங்க உங்கள் பர்சன். எஸ், மாஸ்குலின் வந்து ஏன் வந்து மாஸ்குலின் இவ்வளோ வந்து அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க? ஃபெமினின் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே கேட்டாங்க. எஸ் காய்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்சன்கிட்ட போயிட்டு பேசுங்க. அன்றைக்கே வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் பார்த்தீங்களா, லைக் சி, இது வந்து இப்படி இருக்கப்போ எப்படி இருக்குது? இட்ஸ் நாட் நைஸில். இப்படி இருக்கப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எஸ், இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து அவங்கக்கிட்ட சாரி கேளுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துருச்சு அண்ட் ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். Okay guys, thank you so much for watching my videos. Thank you for your lovely response. Thank you. Take care. Bye-bye.